முதல்வர் கோயம்புத்தூரில் பாலம் தொடங்கி வச்சார். மிக நீண்டமான பாலம். அந்த பாலத்திற்கு ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு பேர் வச்சார். உடனே பலரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஏங்க நாள் அரசாணை வெளியிட்டுட்டு ஜாதி பேர், ஊர் பேர், குளத்துக்கெல்லாம் பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது ஜிடி நாயுடுன்னு அது வேறு ஜாதியை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஜாதி பெயரையே இதில் வச்சுருக்கீங்களே. இதில் இன்னொரு கூத்து, அவர் ரேஷன் கடைக்கு முதல்ல டாஸ்மாக் கேட்டிருந்தாலாவது உடனே சேங்ஷன் ஆகிருக்கும். அந்த ஊர் மக்கள் உச்சி முகர்ந்து ஒரு கல்ப் அடிச்சுட்டு ராசா கஷ்டப்பட்டு இருந்தோம், ஒரு டாஸ்மாக் வர வச்சுட்டியோன்னு அந்த ஆளை அடுத்தது அந்த வார்டு கவுன்சிலருக்குன்னா ஒரு ஓட்டாவது போட்டிருப்பாங்க. இந்த சரி உண்மையிலேயே நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குன்னு பார்த்தா இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு ஃபாக்ஸ்கான், அந்த ஃபாக்ஸ்கான் சிஓவை தான் டேக் பண்ணியிருக்கான். ஃபாக்ஸ்கான் போடுறது மாதிரி தான் இவன் போட்டிருக்கான் 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இங்கே அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு பத்திரிகைகள்லையும் எழுத்துக்கள்லையும் எழுதிட்டு இருக்கிறவன் கம்யூனிஸ்ட். இதுதான் பெரிய வித்தியாசம் இல்லை. இவன் பேனா கொண்டு செய்வான் வன்முறையை தூண்டுவான், அவன் ஆயுதங்களை கொண்டு வன்முறையை செய்வான். இதுதான். போரை நிறுத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 80-90 மில்லியன் மக்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கேன். ஒரு 90 மில்லியன் மக்கள் உயிரை காப்பாற்றின ஒரு ஆளுக்கு நோபல் பரிசுங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். அடுத்தது இப்போ ஆப்கான் பாகிஸ்தான் சண்டை தொடங்கியிருக்கு. இதையும் நிறுத்திடுவார், கொல்லப்படாதீங்க. இந்த போரெல்லாம் நிறுத்துறதுக்கு தானே இருக்கா. சரிப்பா, 2 பேருக்கு யாரு ஆயுதம் கொடுத்துட்டு இருக்கா? தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். ஊர், தெரு மற்றும் நீர்நிலைகள் பெயர் மாற்ற உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை. ரேஷன் கடை கேட்டவருக்கு வேலைவாய்ப்பு தேர்வு எழுத அறிவுரை. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கூத்து. கூகுள் முதலீடு தமிழகத்திற்கு வராதது ஏன்? டிஆர்பி ராஜாவின் களங்கடிக்கும் பதில். நக்சல்கள் இல்லாத பகுதியாக வடக்கு பஸ்தர் அறிவிப்பு. அமித்ஷா தகவல். ட்ரம்ப் மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியாது, வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, சில நாட்களுக்கு முன்பு தான் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தது. ஊர், தெரு பெயர் இதெல்லாம் மாற்றணும், குளத்தில் அங்கே குளம் இருக்கக்கூடியது அதெல்லாம் கூட பெயர் மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு அரசாணையை வெளியிட்டது. அந்த செய்தி குறித்துமே நம்ம ஸ்ரீ டிவியில் விவாதித்திருந்தோம். இப்போ அதற்கு அந்த தமிழக அரசின் ஆணைக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதற்கு தடை விதித்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது குறித்து இந்து முன்னணி கூட பல கேள்விகளை கேட்டிருந்தது. இப்போ அந்த ஆர்கியூமெண்ட்லேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்கள் திடீர்னு அந்த தெரு பேர், ஊர் பேர்லாம் மாற்றணும் அப்படிங்கன்னா திரும்ப ஆதாரில் போய் எல்லாத்தையும் மாற்றணும், ரேஷன் கார்டில் மாற்றணும், டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் மாற்றணும். அப்படிங்கிறப்ப இது நடைமுறையில் எப்படிப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும், இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற கேட்குறப்ப தான் கோர்ட்டுக்கே ஆமாம், என்னப்பா கோர்ட்டுக்கே பல வழக்குகள் இதை அடிப்படையாக வச்சு தானே வரும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த பேர் மாற்றம் அப்படிங்கிறப்பயே அந்த ஃபேமஸான நாகேஷுடைய டைலாக் தான் ஞாபகம் வருது, பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிறது. பல விஷயங்களை மடை மாற்றுவதற்காக இந்த திராவிட மாடல், இந்த பேர் மாற்றுறது, அப்புறம் ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக சில விஷயங்களை இவங்க மாற்றி மாற்றி பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன காமெடி நடந்ததுன்னா அதுதான் உச்சபட்சம். இவங்க இந்த அரசாணையை வெளியிட்ட அடுத்த நாள் முதல்வர் கோயம்புத்தூரில் பாலம் தொடங்கி வச்சார். மிக நீண்டமான பாலம். அந்த பாலத்திற்கு ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு பேர் வச்சார். உடனே பலரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஏங்க நாள் அரசாணை வெளியிட்டுட்டு ஜாதி பேர், ஊர் பேர், குளத்துக்கெல்லாம் பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது ஜிடி நாயுடுன்னு அது வேறு ஜாதியை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஜாதி பெயரையே இதில் வச்சுருக்கீங்களே. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஜிடி நாயுடுன்னு தான் நம்ம அழைக்கணும். வாவு சுதந்திரம் பிள்ளையை வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு தான் அழைக்கணும். உவே சாமிநாதையரை அப்படித்தான் சொல்லணும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க உவே சாமிநாதன், வஉசி அப்படின்னு அதை ஷார்ட் பண்ணுறது. அதே நேரத்தில் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம
ஒரே நாடு நம்பி நாராயணன் கூட எடுத்து போட்டிருந்தாரு. பசும்பன் முத்துராமலிங்கம் பிராக்கெட்ல தேவர் சாலை. ஏன்னா அப்படி சொன்னாதான் அவனுக்கு தெரியும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஆனா வெற்றி விளம்பரம் ஏன் பண்ண. அதே வந்து ஜிஎன் செட்டி ரோடுக்கு கோபதி நாராயணா ஸ்ட்ரீட் அப்படின்னு இங்க போடுற, பசும்பன் முத்துராமலிங்கம் ஸ்ட்ரீட்னு உன்னால அங்க போட முடியல, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இது போல இவங்க ஜாதி ஒழிப்புங்கிறது எவ்வளவு போலியானது அப்படின்னு. இதற்கு முட்டு கொடுப்பதற்காக திராவிட தற்குறிகள் அப்படியே களத்துல குதிச்சாங்க. அதுல பிதாமராக இருக்கக்கூடியவர் இந்த மீசையை வச்சிருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன். உங்களுக்கு தான் ஜிடி நாயுடு, நாயுடுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதி தெரிகிறது, எங்களுக்கு அவர் கொடுத்த கண்டுபிடிப்பு தெரிகிறது அப்படின்னு அவர் ஒரு உருட்டு. கி வீரமணி உடனே களத்துல குதிக்கிறாரு. துரைசாமி பாலம் என்றால் யாருக்கு தெரியும் அப்படின்னா, துரைசாமிங்கிறது ஒரு மோசமான வார்த்தையா? எனக்கு அது ஒன்றும் புரியல. துரைசாமி பாலம் என்றால் யாருக்கு தெரியும் அப்படின்னு. அதற்கு பிறகு நம்ம ஆட்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக இயங்கக்கூடிய ஆட்கள்லாம், அவங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய ஸ்கூலு தொழிலகங்கள் அதுவே ஜிடி அப்படிங்கிற பேரில் மட்டும்தான் இயங்குது, அவனே நாயுடுவை விட்டுட்டா நீ எதுக்கா பிடிச்சிட்டு தொங்குன அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வின்னு. எனக்கு இந்த ஓட்டத்தில் பார்க்கும் பொழுது ஜூனியர் உடன் சம்பந்தமாக மிகவும் காட்டமாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தது. இவங்கெல்லாம் தான் ஜாதி ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கு முட்டு கொடுக்கவும் ஒரு குரூப்பு இவங்கதுலேருந்து கிளம்பி இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க எதை நோக்கி போகிறாங்க, இவங்க சொன்னதையே இவங்க மாற்றி எப்படி பண்ணுறாங்க, இதுதான் திராவிட மாடலா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ இதை பற்றி நம்ம பேசணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெறியர்களாக இருக்கட்டும், இல்லை திராவிட தற்கொலைகள் வந்து ஏண்டா பேரு மாத்துறதை பற்றி சங்கிகள் பேசலாமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் தானே அலகாபாத் பேரை மாற்றினீங்க, அவுரங்காபாத் பேரை மாற்றினீங்கன்னு கிளம்பி வருவான். நம்ம பேர் மாற்றினது அப்படிங்கிறது அடிமை சின்னம், நமக்கு ஒரு அடிமைப்படுத்தியவன் பெயர்ல இருக்கிறது. இந்த நாட்டின் மீது மதத்தின் நீதியாக ஒரு படையெடுப்பை நடத்தியவன் பெயர்ல இருக்கக்கூடிய ஊரை தான் நம்ம மாற்றிருக்கோம். அலகாபாத்துக்கும் திரிவேணி சங்கமம் இருக்குது, பிரயாக் இருக்குது, 3 நதிகள் சேரக்கூடிய இடம். அதை பிரயாக்ராஜ்னு சொல்லாம அலகாபாத்னு எப்படி சொல்ல முடியும்? சம்பாஜி நகர், அது போரிட்டவன் அவுரங்கசீப்பை எதிர்த்து. அங்க வந்து கொடுங்கோலன் அவுரங்கசீப் பேர்ல அவுரங்காபாத்னு பேர் வைக்கிறது சரியா, இல்லை அவனை எதிர்த்து ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவிய சத்ரபதி சிவாஜியுடைய மகன் சம்பாஜியை பத்தி பேர் வைக்க முடியுமா? அப்படி அடிமையை உடைத்து, அடிமை சின்னத்தை உடைத்து நாம் மாற்றிருக்கிறோம். அதுல வந்து ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. நீ பேரு அதுக்கப்புறம் சஜஸ்டிவ் நேம்னு இவங்க ஒன்று போட்டாங்க. அதுல ரொம்ப வசதியாக பல பேர்லாம் போட்டு நாளைக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறது. ஏற்கனவே காமராஜரை பற்றி பேசி, ராஜா பேசி, இந்த ராஜீவ்காந்தின்னு ஒருத்தவன் திமுகவில் இருக்கான், அவன் பேசி எல்லாம் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் போனா போட்டுன்னு அவர் பேரை மட்டும் காமராஜர் பேரை வச்சுட்டு, இல்ல அவருக்கு வெறும் காமராஜர் இருந்தது, கீழ வந்து கலைஞர், அவருடைய பெயர் கலைஞர் இருந்தது, மேலையும் பேரறிஞர் அண்ணான்னு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற கே நகர் கலைஞர் கருணாநிதி நகரையே கௌதம் வேற விதமா சொல்லுவார், நம்ம அதை பத்தி இங்க பேச வேண்டாம். அப்புறம் தந்தை பெரியார் அப்படிலாம் நகர்னு பேர் வைங்க அப்படின்னு. பூவுக்கு பேர் வைக்கணும், தாமரையை தவிர பாக்கி எல்லா பூவையும் பேர் வைங்க அப்படிங்கிறது. இது போன்ற அளவில் இதில் இன்னொன்னா அந்த லிஸ்ட்ல வந்து பட்டியல் சமூகத்திற்காக போரிட்ட உண்மையான போராளிகள். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பட்டியல் சமூகத்திற்காக போராட்டார், தந்தை பெரியார் தான் போரிட்டார் அப்படிம்பாங்க. தந்தை பெரியார் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய ஈவேரா பட்டியல் சமூகத்துக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத அதை வெளிப்படுத்தக்கூடிய, அது பெரியாரின் மறுபக்கத்திலேயும் சரி, பெரியார் பட்டியல் சமூகத்திற்கு எவ்வளவு எதிரானவர்ங்கிறதையும் குறித்து மா வெங்கடேசன் புத்தகமே எழுதியிருக்காரு. ஆகவே இவங்க பேர் மாற்றம் அப்படிங்கிறது இன்னொரு ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பல வேலைகளை இவங்க செய்தாங்க. நல்ல வேலையாக இப்பொழுது உயர்நீதிமன்றம் தடை வைத்திருக்கிறது இந்த அரசாணையை. அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் பல விஷயங்களை மடைமாற்றுவதற்கு தான் இதை செய்தார்கள் அப்படிங்கிறத நீதிமன்றமும் புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த செய்தியாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கக்கூடிய அந்த திட்டம் தான் சொல்லணும். அது வந்து பொதுமக்களின் குறை தீர்ப்பதாகவும், ஒரு 45 டிபார்ட்மெண்ட் ஒன்னா இயங்கி உடனே வந்து மக்கள் சேவை புரிவதாகவும் தான் இவங்க விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. அது தொடங்கியதிலிருந்து ஏகப்பட்ட குளறுபடிகள், என்னென்ன குளறுபடிகள்ங்கிறதுல ஸ்ரீடிவியில் விவாதிச்சிட்டோம். சிவகங்கை பக்கத்தில் அந்த ஃபார்மெல்லாம் எங்கே கிடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் அதே சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துச்சுன்னா மாரிமுத்து அப்படிங்கிறவர், ஐயா எங்க தெருவு பக்கம், எங்க ஊர் பக்கம் ஒரு 500 குடும்பம் இருக்குங்க ஐயா, இதுக்கு ஒரு ரேஷன் கடை வேணுங்க ஐயா, பார்ட் டைமா ஒரு ரேஷன் கடையை திறந்து கொடுங்க அப்படின்னு உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தில் ஒரு மனுவை கொடுத்துருக்காரு.
அக்டோபர் மாதம் இவருக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வேலை வேணும்னா மூப்பு அடிப்படையில் வேலை வரும்போது உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். உங்களுக்கு வந்து வேற பார்ட் டைமாக ப்ரைவேட்டில் எதுவும் வேலை வேணும்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் வரும், இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த பதிலை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் இது வந்து பெரிய சர்ச்சையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஆரம்பத்திலேருந்தே இதை இந்த முகாம் எப்படி நடக்க போகுதுங்கிறது பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நீங்களே சொன்னீங்க, சிவகங்கையில் குப்பை தொட்டியில் கடந்த அந்த இது உடனே அது குறித்தெல்லாம் தாசில்தார் கலெக்டர்லாம் கொடுத்த முட்டு இருக்குது. அதுன்னு கடைசியில் அவங்களையே டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த கூட்டம் நடந்தது. அது ஒரு பக்கம். அதாவது உங்கள் டோர் ஸ்டெப்பில் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வந்த அந்த விஷயம். டோர் ஸ்டெப்லலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பகுதியில் கல்யாண மண்டபத்தையோ ஒரு ஸ்கூலையோ பிடிச்சிட்டு ஒரு முகாம் மாதிரி வச்சு. இல்லை, பெரும்பாலும் பள்ளிகளில் தான் நடக்குது. அந்த விஷயத்துக்கு தான் வரேன். இப்போ என்னென்னா காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சின்னு எங்கே பார்த்தாலும் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. என்னென்னா அங்கே நம்ம ஆதார் பதிவு பண்ணுறது, ரேஷன் கடைக்கு பேர் அந்த மாற்றம், பெயர் மாற்றம் ஏதாவது பண்ணுறது, நம்ம டெத் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் பதிவு செய்கிறது. இது வந்து 30 ரூபா 60 ரூபா அப்படின்னு ஒரு பைசா நம்ம கொடுத்து அந்த சர்வீஸ் சென்டரில் போய் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு நடைமுறையாக இருந்தது. அதுவே அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய விஷயம். இதில் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய சர்வர் சரியாக இருக்கணும், அங்கே வேலை செய்கிறவர் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், சிஸ்டம்லாம் நெட்டெல்லாம் நல்லா இருந்தால் கடகடன்னு சீக்கிரம் நடந்துட்டுருக்கோம். மக்கள் இது குறித்து பெரிய அளவு புகார் எதுவும் சொல்லலை. சில இடங்களில் ஜாஸ்தி பைசா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவைலபிள் இருந்ததுன்னா, ஆட்கள் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் மக்களே இதை செய்து கொண்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா இதை எல்லாம் இந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கிற ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் ஸ்கூலில் உட்கார வச்சு, ஆமாம் உங்களுக்கு ரேஷன் பேர் மாற்றணுமா, டக்கடக்கடன்னு அடித்து கொடுக்குறது, ஆதாரில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னு ஃபோன் நம்பரு இது ஓடிபி வரத்துக்காக ஃபோன் நம்பர் ஏதாவது மாற்றி கொடுக்குறது, இது போல் விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள். இதுக்கு என்னென்னா 13 டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஒருங்கிணைத்து பண்ணுறாங்க. அதுதான் சொன்னோம். அதாவது இந்த குழப்பம் எப்படி இவங்க இந்த திட்டத்தில் இருக்குது அப்படிங்க. வருவாய்த்துறை வந்து இதனால் எங்கே டே டு டே ஆக்டிவிட்டி இதனால் பாதிக்கிறது. இதை எடுத்து பல உள்ளிருப்பு போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க. உள்ளிருப்பு போராட்டங்கள் நடத்தி ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்ணுவோம் அப்படின்லாம் இவங்க சர்க்குலர் கொடுத்த அந்த கூத்தெல்லாம் நடந்தது. அதனால் இந்த திட்டமே சொதப்பலாக ஒவ்வொரு பக்கமாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீ எக்ஸாம் எழுதுனீன்னா இது கவர்மெண்ட்டு செலெக்ஷனுக்கு ஏதாவது தேர்வு எழுதினீங்கன்னா உனக்கு நல்லா இருக்கும். எதுக்கு? ரேஷன் கடை கேட்டதுக்கு. இதை கேட்கும் பொழுது திரும்ப அந்த வடிவேலு காமெடி தான் நினைக்கிறேன் ஞாபகம் வருது. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அப்படின்னு, நான் பிள்ளை குட்டிக்காரன் மன்னா அப்படின்னதுன்னு இதற்கு அது அல்லவே பதில்னு அவர் உடனே இவன் தன்னுடைய ஆண்மையை சொல்கிறான் மன்னா அப்படின்ன உடனே அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பார். நமக்கு இவன் அட்லீஸ்ட் இவனுக்கு ஒரு சஜஸ்டிவாக அவனுக்கு வந்திருக்க, நீ வந்து எக்ஸாம் எழுதுப்பா அப்படின்னாவது ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்குன்னு நான் அப்படி பார்க்குறேன். நீ வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறியா கவர்மெண்ட்டே சொல்லி? ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டை விமர்சித்தாலோ அதை பற்றி ஏதாவது பேசினாலோ உள்ள தூக்கி வைக்கிறாங்க. நீ உன்னுடைய மனுவிலே கவர்மெண்ட்டுடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறது மாதிரி இருக்குது. அப்படி என்றால் இவ்வளவு நாட்கள் அங்கு ரேஷன் கடை இல்லைன்னு பொய்யான தகவலை நீ சொல்கிறாயா அப்படின்னு தூக்கி உள்ளே வைக்காமல் இருந்தாங்களே அப்படின்னு அவர் பெருமூச்சு விட்டுக்கலாம், நிம்மதி பெருமூச்சு. இல்லை இன்னொரு கூத்து, அவர் ரேஷன் கடைக்கு முதல்ல டாஸ்மாக் கேட்டிருந்தாலாவது உடனே சேங்ஷன் ஆகிருக்கும். அந்த ஊர் மக்கள் வந்து உச்சி முகர்ந்து ஒரு கல்ப் அடிச்சுட்டு, ராசா கஷ்டப்பட்டு இருந்தோம் ஒரு டாஸ்மாக் வர வச்சுட்டியோன்னு அந்த ஆளை வந்து அடுத்தது அந்த வார்டு கவுன்சிலருக்குன்னா ஒரு ஓட்டாவது போட்டிருப்பாங்க. இவன் போய் ரேஷன் கடை கேட்டிருக்கான். ரேஷன் கடையிலே இப்பொழுது வந்து முதியவர்களுக்கு வீடு தேடி நாங்கள் கொடுக்குறோம். அது 70%, 100% நாங்கள் அதை பண்ண போகிறோம்னு சொல்லி அது 60% தான் இது பண்ணியிருக்கு. அதில் பல பேர் வந்து உண்மையான அட்ரஸில் இருக்காங்களான்னு இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருதான். இந்த கிராஸ் செக்கிங், இந்த ஆதார், இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரப்போ நொல்ல சொட்ட சொல்லையெல்லாம் சொன்னாலே எதுக்கு 70% 65% தான் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க டோர் டெலிவரி இந்த ரேஷன் அப்படின்ட்டா பல பேர் இடம் மாறி இருக்கிறார்கள், பல பேர் இறந்தே போய்விட்டார்கள் அப்படின்னா அவன் பேரில் ரேஷன் போயிட்டுருக்குன்னு அர்த்தமா? இந்த இப்போ நீ இதை செய்ய போயதானே உனக்கு இந்த என் பர்சன் போன பிறகு உனக்கு தெரியுது இது போலியான ரேஷன் வாங்கிட்டு இருந்திருக்கான், ஆளே அந்த ஊரில் இல்லை. இப்போ இவனுக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்க எவ்வளோ நாள். இந்த பில்ஃபரேஜை குறைக்கிறதுக்காக இந்த ஆதார் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரப்போ நீ என்னென்ன நொட்ட நோலையெல்லாம் சொன்னீங்க
அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு சொதப்பலான ஒரு விஷயம் தானே போக போக தெரியுது. இதில் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கிறது, நீ வந்து எக்ஸாம் எழுது அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனாலே 6 மாதம் 8 மாதத்துக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது. அதே போல் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் உனக்கு இதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா, அதனால் நீ எக்ஸாம் எழுது அப்படின்னு ஒரு பூடகமாக சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த செய்தியாக ஆந்திராவில் நமக்கு தெரியும், திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக இருந்தபோது தொழில் முன்னேற்றத்துக்காக என்ன எல்லாம் செய்தார். அவர் ஒரு டெக்னிக்கல் முதல்வர்னே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி டெக்கியெல்லாம் பெரிய பெரிய டெக்கியெல்லாம் அறிமுகப்படுத்தியது அவர் தான் சொல்லணும். இப்போ ஏஐ கூகுள் வந்து ஏஐ ஹப்பை வந்து ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட $15 பில்லியன் அது வரப்போகுது. அது ஏன் தமிழகத்திற்கு வரவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்ததா அந்த ஃபாக்ஸ்கானோட 15,000 crore இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டும் பற்றியும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அற்புதமான விளக்கம், அருமையான விளக்கம். ஆஹா அப்படின்னு அவர் ஏன் கைதட்டல? ஏன்னா அன்பில் மகேஷ் பேசுனா வியந்தேன், அப்படியே அசந்து போய் நின்றேன் அப்படின்னு அடுத்த நாளே ஒரு ட்வீட் போடுவார் முதல்வர். டிஆர்பி ராஜாவோட இந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஏன் அப்படி போடலைங்கிறது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அவர் டிஆர்பி ராஜா மேலேயோ இல்லை டிஆர் பாலு அவங்க அப்பா மேலே இன்னும் அந்த வருத்தத்திலேயே முதல்வர் இருக்கிறாரா, இல்லை இன்னும் அன்பில் மகேஷுடைய நெருக்கத்தை டிஆர்பி ராஜாவிடம் இவர் காட்டவில்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த விளக்கம் இருக்குதே, அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு விளக்கம் இந்த இதுக்கு வந்து ஃபாக்ஸ்கானுக்கு வந்துடுறேன். ஃபாக்ஸ்கானில் கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு இவங்க வச்சுருக்காங்க. அந்த தொழில் விஷயத்தெல்லாம் பற்றி இவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் ஃபேம்னு வச்சுக்கிங்களேன், அது மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அவங்க சொல்லி இவங்க அப்படியே முதலீடு இதை குறித்து அவங்க ஒன்றே ட்விட்டரில் ஆஹா ஓஹா எப்படிப்பட்ட கம்பெனி தெரியுமா, அந்த கம்பெனியே முதல்வர் இங்கே கொண்டு வந்திருக்காரு தெரியுமா, அதனால் எத்தனை பேருக்கு வேலை வரப்போகுது தெரியுமா, நாளைக்கே எல்லாம் கோட் ஷூட்டோட தான் பல பேர் எல்லாம் போக போகிறான், அப்படி காலேஜை விட்டு வந்தோடனே கோட் ஷூட்டோட தான் அந்த ஆஃபீஸ்க்கு போவான் அப்படிங்கிறது மாதிரியான பில்டப். இது திராவிடத்தால் நடந்தது. சரிண்ணே, இது மாதிரி 4 பேர் அமெரிக்காவில் வேணாலும் இருப்பான், ஏய் நீ பேசி அனுப்புப்பா, திராவிடத்தால் தான் நீ அங்கே போன, உனக்கு விசா எல்லாம் கிடைச்சதே திராவிடத்தால் தான் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய திமுக காரனுடைய சொந்தக்காரன் தானே அங்கே போயிருப்பான், அங்கே 2 பயிலும் இருந்தானோன்னா அவனை விட்டு வீடியோ பேசு அப்படின்னா அதை பெண் நிறுவனம் ஒன்றே எடுத்து போடும், திராவிடத்தால் வளர்ந்தோம், இது எங்களுக்கு திராவிடம் கொடுத்த இது அப்படின்னா அவங்க அப்படி ஒரு உருட்டு பிரச்சார உருட்டு அவங்க ஒரு ஹைடெக், இப்போ நீங்கள் சொன்னீங்களா டெக், அந்த டெக்கில் அந்த பெண் நிறுவனம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அதை தாண்டி நான் சபரீசனுக்கு செலுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் டிஎம்கே ஐடி இங்கே வச்சுக்கிட்டு இவர் பல உருட்டுகளை உருட்டுவார். இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு இவர் என்ன சொல்கிறாரு, ஃபாக்ஸ்கான் பற்றி தெரிஞ்சு போச்சு, கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. ஏன் ஃபாக்ஸ்கான் அந்த கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் முதல்வரை சந்தித்ததெல்லாம் உண்மைதாங்க, ஆனால் அவர்கிட்ட இந்த 15 crores இன்வெஸ்ட்மெண்ட் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நாங்கள் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொன்ன உடனே அன்புமணி ராமதாஸ் உடனே எடுத்து போட்டார். இங்கே அண்ணாமலை பேச, நயினார் நாகேந்திரன் பேச, அதிமுக ஐடி விங்லேருந்து இந்த உருட்டு எத்தனை நாளைக்கு தான் உருட்டுவீங்கன்னு கேட்க அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடு உடனே தலைவன் உடனே அடுத்த விளக்கம். அதாவது திமுகவுடைய நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா பொய் சொல்லினா அது தைரியமாக அதை சந்திக்க உங்களுக்கு தெரியணும். இவர் தலைவன் ஒரு 7 அடி உடனே கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு, ஃபாக்ஸ்கான் நான் சொன்னது, ஃபாக்ஸ்கானில் எத்தனை துணை அமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, துணை நிறுவனங்கள், அதாவது சிஸ்டர் கன்சர்ன் நிறையா, ஃபாக்ஸ்கான் ஹெட்டாக இருக்கும், அதோடைய ஆன்சிலரி அவங்க தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க, நாங்கள் அதை சொல்ல வரத்துக்குள்ளார நீங்கள் அவசரப்பட்டு எங்களை இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. நானும் என்னுடைய நேற்று சமூக வலைதள கணக்கில் போட்டிருந்தேன். இந்த சரி உண்மையிலேயே நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குன்னு பார்த்தா இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு ஃபாக்ஸ்கான், அந்த ஃபாக்ஸ்கான் சிஓவை தான் டேக் பண்ணியிருக்கான். ஃபாக்ஸ்கான் போடுறது மாதிரி தான் இவன் போட்டிருக்கான் 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. துணை அமைப்பு நிறுவனம்னா அந்த நிறுவனத்துடைய பெயர் பண்ணும்ல, அதையும் போடல அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கு விளக்கம் கொடுக்க நாளை அது கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது இவர் தியாகராஜன் அவரை கொடுத்துருந்தா அவர் இன்னும் வேற விதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அடுத்த இது தங்கமணி கேட்குறாரு, ஏன் ஆந்திராவில் பல்காக அப்படியே தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் எங்கேயோ ஃபாரின்லாம் போனீங்களே ஒன்று, நம்மளும் அதான் கேட்டான். இவர் ஃபாரின் போயிட்டு வந்து 15,000 கோடி ஏற்கனவே ஒரு மலேசியா, சிங்கப்பூர், அபுதாபி, துபாயெல்லாம் போயிட்டு மளிகை கடையெல்லாம் இங்கே கொண்டு வந்தார். இங்கே கேரளாவில் பக்கத்தில் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் போனால் அந்த ஆளை போய் நேரில் பார்த்துடலாம்.
இல்லை இல்லை நான் அவரை துபாயில் தான் போய் பார்ப்பேன்னு பார்த்துட்டு கோயம்புத்தூருக்கு ஒரு அந்த மளிகை கடையை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து போயிட்டு வந்தீங்களே அப்படின்னு, எடப்பாடி போலவா நான் 15,000 கோடி அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. எங்கள் சந்திரபாபு நாயுடு எங்கேயுமே வெளியில் போலையே, உட்காந்த இடத்துலேருந்து 5 பில்லியனில் வந்து இறங்கியிருக்குது அப்படின்னு. அது முக்கியம் இல்லை. அதாவது ஒரு முதல்வருடைய கான்ஃபிடென்ட் லெவலை தான் நீங்கள் யோசிக்கணும். இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் இருக்கார் நிதியமைச்சர், இந்த பக்கம் டெக்னிக்கல். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டெக்னோ, எப்படி சந்திரபாபு நாயுடுவை ஒரு முதல்வராக நீங்கள் சொல்கிறீங்களோ அதே போல மோடி அமைச்சரவையில் டெக்னோக்ராட்டாக இருக்கக்கூடியவர் அஸ்வினி வைஷ்ணவ். இந்த பக்கம் சந்திரபாபு உட்காந்து சொல்கிறாரு, முதல்ல அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை அமெரிக்காவை அடுத்து ஒரு அவங்களுடைய கம்பெனியை வெளியே ஒரு நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அது ஆந்திராவில். இப்பொழுது கூகுள் ஏஐ இப்போ விசாகப்பட்டினத்தில் கொண்டு வந்திருக்கேன். அமெரிக்காவுக்கு அடுத்தது அவங்களுடைய அடுத்த நிறுவனம், பெரிய நிறுவனம் இங்கே தான். அதை கொண்டு வந்தது நான் தான். இதுதான் வந்து கெத்து. இப்போ வந்து ஸ்டாலின் தான் கெத்துலாம் கிடையாது, அவர் சந்திரபாபு நாயுடுனா கெத்து அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இதை நரா லோகேஷ் அவருடைய பையன் என்ன சொல்கிறார், அவர் தான் மினிஸ்ட்ரி அந்த இதில், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 2 பேர் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுவும் டிஆர்பி ராஜா பேசியிருக்கிறாரு, கர்நாடகாவில் அந்த காங்கிரஸ் கட்சியும் பேசியிருக்கு, அதனால இதை பேச வேண்டியது இருக்கு. எதுக்கு வரல அப்படின்னு தங்கமணி கேட்டோன்னே, உங்களுக்கு உலக அரசியலே தெரியல. ஏன்னா இவர் ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காருல முதல்வரோட. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனம், சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனம், அங்கே எங்கே அடுத்தது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னு அவங்க வெளியில் சொல்கிறதே இல்லை தெரியுமா? ஏன்னா அவங்க நாட்டில் அந்த பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் ஜியோ பாலிட்டிக்ஸ், உலக அரசியல். எனக்கு மன்னார்குடி அரசியலும் தெரியும், மான்செஸ்டர் அரசியலும் தெரியும். தங்கமணி உங்களுக்கு கோயம்புத்தூரை தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி இதெல்லாம் ஜியோ பாலிட்டிக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டு வரோம், அதை நீங்கள் கிண்டலும் கேலியும் செய்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அங்கே கர்நாடகாவில் அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதானி அழுத்தம் கொடுத்ததுனால தான் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஏண்டா கூகுள் அப்பு ஏஐ வந்து ஆந்திராவுக்கு போகிறதுக்கு அதானி ஏன் அப்பு கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும்? சரி, அதானியோடைய நிறுவனம் உன் ஊருக்கு வந்திருக்குதே, அந்த அதானி உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தார்ல அப்படின்லாம். ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்ததை நீங்கள் ஃபோட்டோ கூட போடலைங்கிறது அந்த நேரத்தில் அண்ணாமலை எல்லாம் கேட்டார். அப்படின்னா அதானியும் உங்களுக்கு அவருடைய பையன்லாம் நெருக்கம் தான். ஏங்க எங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு வாங்குங்க, எதுக்குங்க ஆந்திராவுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த அழுத்தத்தை நீங்கள் அதானிக்கே கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது. இப்போ பரந்தூருக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுக்க போறீங்கிறது பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் டெக்னிக்கல் ஹப்பு, ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே பெங்களூர் தான், இங்கே தான் அது வர வேண்டியது. பாஜக அரசு அவர்கள் கூட்டணியில் இல்லாத மாநிலத்துக்கு செல்லாமல் தடுத்து விட்டார்கள் அப்படி. அதுக்கு நரா லோகேஷ் அழகாக சொல்லியிருக்காரு, பல்லு இருக்கிறவங்க பக்காடாதீங்கிறான். எங்களுக்கு அவங்கள எப்படி, அவங்களுடைய தேவை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னா அந்த கம்பெனிக்கு தெரியும். அதனால் அவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த நொட்ட நொல்லையெல்லாம் இதெல்லாம் வந்து சாக்கு போக்கு சொல்ல, உங்களுக்கு அந்த திறமை இல்லை அப்படிங்கிறத. இன்னும் அந்த காங்கிரஸை இன்னும் லேகடி பண்ணுறது யாருன்னா தெலுங்கு தேசம், இந்த கட்சி லேகடி பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது வந்து தெலுங்கானாவும் கூட யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒருங்கிணைந்த ஆந்திரா இருக்கும் பொழுது தான் பல விஷயங்கள் வந்து, இப்போ தனியாக ஆந்திரா இருக்கும் பொழுதே அவர் யாருன்னு காட்டிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு. அப்படிங்கிறப்ப இவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள் தாங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது ஒரு பொய் சொல்லிட்டோம், அதை நம்ம தைரியமாக சட்டசபையில் நம்மளால் வேறு வித காரணங்களெல்லாம் சொல்லி இவங்களை ஏமாற்றலாம், உலக அரசியல்லாம் உருட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் டிஆர்பி ராஜா பேசியிருக்கிறார். இது மக்களை ஏமாற்றக்கூடிய, அதாவது திமுக ஐடி விங்கில் இருக்கிறவனுக்கு வேணால் அந்த 200 ரூபா வாங்கிட்டு ட்வீட் பண்ணுறவனுக்கு வேணால் சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் இந்த பொய்யை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக, மத்திய உள்துறை அமைச்சராக திரு அமித்ஷா வந்ததுக்கு பிறகு இந்த நக்சல்கள் ஒழிப்பு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கவனம் செலுத்தி வருகிறார். அது கவனம்னா கவனத்தை செலுத்துறதோடு இல்லாமல் அதை செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் அவர் ஒழிச்சிட்டாருன்னே தான் சொல்லணும். இப்போ சத்தீஸ்கர்ல பல்வேறு அந்த பிரிவுகளைச் சேர்ந்த நக்சல்கள் வந்து ஆயுதத்தோட அரசிடம் தங்களையே ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பஸ்தர் அப்படிங்கிற மாவட்டம் சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடியது. அங்கே வந்து அந்த மாவட்டமே நக்சல்கள் இல்லாத மாவட்டமாக
அறிவிக்கப்படும்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சாதாரணமாக திமுக சொல்லுவோம், நாங்கள் சொன்னது தான் செய்வோம், செய்கிறது தான் சொல்லுவோன்னு. அது கடைசியில் அது ஊழலில் தான் அது அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி அமித்ஷா வந்ததுலேருந்து 2026 அப்படிங்கிறது ஒரு டார்கெட். அதுக்குள்ளாத நக்சல் இல்லாத தேசம். அதாவது 2 டார்கெட் வச்சுருந்தாங்க. காங்கிரஸ் வந்து முக்த பாரத்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அடுத்தது நக்சல். இப்போ நக்சலைட்டுகள் ஒழிஞ்சாலே கம்யூனிஸ்ட்டுகளும் அழிஞ்சது மாதிரி தான் வச்சுங்க. காட்டில் களவாடுறவன் அவன் நக்சல். இங்கே வந்து அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு பத்திரிகைகள்லையும் எழுத்துக்கள்லையும் எழுதிட்டு இருக்கிறவன் கம்யூனிஸ்ட். இதுதான் பெரிய வித்தியாசம். இல்லை, இவன் பேனா கொண்டு செய்வான் வன்முறையை தூண்டுவான், அவன் ஆயுதங்களை கொண்டு வன்முறையை செய்வான். இதுதான். 2 பேருமே கார்பரேட்டுகளை எதிர்க்கிறோம் அப்படிம்பாங்க. அவங்க வந்து தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு சொல்லி நக்சலைட். அதனால தான் நாங்கள் ஆயுதம் தூக்கணும்பா. நாங்கள் தேர்தல் பாதையில் இருந்துக்கிட்டே உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோண்டான்னு சொல்கிறது கம்யூனிசம். ஸோ அதனால் கம்யூனிஸ்ட் வந்து நேஷனல் இதில் வந்துட்டாங்க, நீங்கள் அவங்கள வந்து அப்படிலாம் அவங்களோட சேர்த்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அமித்ஷா ஒரு வாரத்திற்கு முன்பு தான் நினைக்கிறேன் ரொம்ப தெளிவாக சொன்னார். நீ ஒரு ஊடக சந்திப்பின் போது சொன்னார், நீங்கள் உயிரோடு இருக்கணும், நான் வந்து உயிரோடு இருக்கணும், தேசிய நீரோட்டத்தோடு நான் ஏதாவது பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு வே சரண்டர் வித் யுவர் ஆர்ம்ஸ். ஆயுதத்தை கொடு, சரண்டர் ஆகு, அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு யோசிக்கிறோம். இல்லை அவங்க அப்படிலாம் இல்லை, அவங்க பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க, ஏன் அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு டி ராஜா இது போல் பேசுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஆயுதத்தை கொள்முதல் செய்வதற்கு கொஞ்சம் ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு 2 மாதம் டைம் இருந்ததுன்னா போலீஸு இராணுவம் இவங்க வந்து திடீர்னு ஆப்ரேஷன் தண்டர், ஆப்ரேஷன் அது அப்படின்னு ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து கொஞ்சம் ஒரு 2 மாதம் நம்ம ஒன்றாதுன்னா சீனாக்காரன் அப்படியே மணிப்பூர் அந்த வழியாக மியான்மர் வழியாக வந்து கொஞ்சம் ஆயுதத்தை நம்ம கொடுப்பான். அந்த ஆயுதம் கன்னி வெடி இதெல்லாம் வச்சுட்டு திடீர்னு ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பற்ற வைக்கலாம், கன்னி வெடி அங்கங்கே வச்சு ஏதாவது இராணுவ வாகனம் வந்ததுன்னா ஒரு 50 பேர் 60 பேரை ஒரே நேரத்தில் கொண்டு வச்சு கொள்ளலாம். அவங்களுக்கு அந்த ஜஸ்டேஷன் பீரியடை வாங்கி கொடுக்கறதுங்கிறது இங்கே இருக்கிறவங்க கட்சின்னு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட்டுகள். அவங்களுக்காக நாங்கள் போராடுறோம். அருந்ததி ராய் இவங்கெல்லாம் போன்றவர்கள் எழுத்தாளர்கள் தான். இந்த தடவை ரொம்ப தெளிவாக உள்துறை அமைச்சர் சொல்லிடுச்சு, நீ உயிரோடு இருக்கணும்னாலே ஆயுதத்தை நீ திரும்ப கொடுத்துரு, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு. டி ராஜா இது வந்து ரொம்ப மோசமானது, இதுதான் பாசிசம்ங்கிறது. அவங்க வந்து போராளிகள். திருமாவளவன் கூட சொன்னாங்க, நீங்கள் நக்சலைட்டுகள் காஷ்மீர் பயங்கரவாதிகள் எல்லாம் பயங்கரவாதி, நக்சலைட்டுகள் மாவோயிஸ்ட்டுகள் அப்படின்னு அவங்கள வந்து ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்களை அப்படிமா அவங்க போராட்டக்குழு அந்த மக்களின் விடுதலைக்காக போராடுகிறார்கள் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், நாடு முழுக்க இந்த நக்சலைட்டுகள் ஒழிக்கணும், மாவோயிஸ்ட்டுகளை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த மாவோயிஸ்ட்டுகளை விதந்தோதக்கூடிய படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. தண்டகாருண்யம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நீலம் ப்ரொடக்ஷன், பா ரஞ்சித் இவர்களெல்லாம் எவ்வளவு பயங்கரமானவர்கள்ங்கிறத புரியறதுக்காக சொல்ல வேண்டியது. தண்டகாருண்யம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனது, அது மாவோயிஸ்ட்டுகளை வியந்து, அதாவது நீங்கள் நினைக்கிறது மாதிரி அவங்க மோசமானவங்க இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக தங்கள் உயிரையே கொடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடிய படம் தான். ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு எதிராக அவங்க வளர்ச்சியை தடுக்கிறார்கள், அந்த மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அதாவது மெயின் ஸ்ட்ரீம், அதாவது நாட்டோடைய தொடர்புல இல்லாமல் பல இடங்களில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ்தர் ரீஜன் சொல்கிறீங்க, மாவட்டம் இப்போ நக்சல் ஃப்ரீயாக இருக்குது. சத்தீஸ்கர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்மான்னு ஒரு இடம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக. ஒரு கலெக்டர், நம்ம ஊர் கலெக்டர் தான், ஏதோ ஜான் பாலோ ஏதோ ஒருத்தர் இருந்தார், கன்னியாகுமரிக்காரரோ திருநெல்வேலிக்காரரோ, அவரை கடத்திட்டே போயிட்டாங்க மாவோயிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து அவர்களை மீட்டாங்கன்னு வச்சுங்க. பல சிஆர்பிஎஃப் போலீஸ்காரர்களை வந்து 60 பேர் 70 பேர்லாம் கன்னிவெடியில் பல பேரை கொண்டு இருக்காங்க. இவர்கள் வச்ச கன்னிவெடியில் எத்தனை போலீஸ்காரர்கள் முடமாகி இருக்கிறார்கள்ங்கிறது பெரிய லிஸ்ட்டு. அதாவது பயங்கரவாதிகளால் இங்கே நடந்த கொலை எந்த அளவுக்கு மனித உயிரிழப்புகள் நடந்திருக்கு, அந்த அளவிற்கு மாவோயிஸ்ட்டுகளாலும் நக்சலைட்டுகளாலும் நடந்திருக்கு அப்படிங்கிறது. காட்மாண்டிலிருந்து கட்சிரோலி வரைக்கும் ரெட் காரிடார் மாதிரி இவங்க வச்சுருந்தாங்க. அதில் ஆந்திரா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா எல்லா பகுதியும் வரும். இப்படி இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி 6 மாவட்டம்,
இப்போ 3 மாவட்டமோ 5 மாவட்டம் தான் இருக்குது. அதையும் கூடிய வரையில் 2026க்குள்ள முடிஞ்சிடும். இப்போ நேற்று நீங்கள் சொன்ன அந்த கமாண்டர், பெண் கமாண்டர் எல்லாமே ஆயுதத்தை போட்டு இது பண்ணியிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் கட்சிரோலிங்கிறது நக்சலைட்டுகள் முழு ஆதிக்கத்தில் இருந்த ஒரு பகுதி. இந்த பாஜக அரசு வந்த பிறகு தான் 2 மாதத்துக்கு முன்னால் பஸ் போக்குவரத்து வந்திருக்கு. பஸ்ஸு கட்சிரோலிக்கு போயிருக்குது. 2025 ஆண்டு முதல் முறையாக பஸ் போயிருக்குன்னா அந்த ஏரியாவை, அந்த மக்களை எந்த ஒரு வளர்ச்சிக்கும், அதாவது இந்தியா ஒரு பக்கம் இருக்குது, அந்த மக்களுக்கு அந்த வளர்ச்சிங்கிறது என்னன்னே தெரியாமலே அதை வச்சிருக்கிறது. தடுப்பது யாரு? நீங்க ரோடு போட முடியாது. ரோடு போட்டீங்கன்னா கான்ட்ராக்டரை தூக்கிட்டு போயிடுவான், அந்த இன்ஜினியரை கொண்டுடுவான். நீங்க டவர் போட முடியாது, ஜியோ டவரோ இல்லை உங்க பிஎஸ்என்எல் டவரோ எதுவும் போட முடியாது. அவங்களுக்கு எந்த, ஏன்னா அவன் தான் சொபிஸ்டிகேட்டட் வாக்கி டாக்கி மாதிரி ஏதோ வச்சிருக்கானே, சைனாலேருந்தோ மற்ற பாகிஸ்தான்லேருந்தோ வரதை வச்சுக்கிட்டு அவன் அவங்களுடைய சக தோழர்களோடு அவங்க அதை பேசுவாங்க. மக்களுக்கு தான் இந்த கம்யூனிகேஷன்லாம் கிடைக்கக்கூடாது. ஸோ இது போல செய்யக்கூடிய இவங்களுக்கு என்னென்னா, வளர்ச்சி என்றாலே அது கார்ப்பரேட் உள்ள வந்துடும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இது. கட்சிரோலியில் பூபதி என்ற வேணுகோபால் அவன் வந்து 1ஆம் நம்பர், அவன் தலைக்கே 1 கோடி ரூபா வச்சுருந்தாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து AK-47 பட்னவிஸ்ட்டை கொடுத்துட்டு, அண்ணே மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டேன், உசுறு முக்கியம் அப்படின்னு. அப்புறம் பெண் கமாண்டர் பேர் 60 பேரோட வந்து சரண்டர் இருக்கு. அதாவது சொன்னவன் சொன்னா எல்லாம் கேட்பான் அப்படிங்கிறது. நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா சரண்டர் ஆகிறத தவிர இதில் இப்போ வந்து இந்த குறிப்பாக இந்த கட்சிரோலி வந்து இந்த பாஜக அரசு வந்த உடனே காங்கிரஸ் இதை வந்து ஆப்ரேஷன் தண்டர் போல்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த இதெல்லாம் பண்ணாங்க. இங்கே இவங்க வந்து இன்னும் இராணுவம் எல்லாம் கோஆர்டினேஷனோட பல விஷயங்கள் இருந்தது. இன்னும் இந்த ட்ரோன் அட்டாக்கு இந்த இதெல்லாம் பண்ணலான்னு இருந்தாங்க. அதுக்குள்ளார அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அரசாங்கம் இனிமே வந்து நம்மளை லைட்டாக சும்மா அப்படியே தேடுகிறார்கள், நக்சலைட்டுகளை தேடுகிறார்கள், ஊடுருவல்காரர்களாக என்று பார்த்து தேடுகிறார்கள், நக்சலைட்டு பாதித்த பகுதிகளுக்கு இராணுவம் சென்று இருக்கிறது, இப்படியெல்லாம் அப்டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. சர்ன்னு ட்ரோன்லாம் இப்போ வந்திருக்கு, அங்கெல்லாம் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ, சத்தீஸ்கரில் நடந்த பல ஆப்ரேஷன் வந்துடும். ஒரு பெரிய ஈவெண்ட் அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பு நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லா சுப்ரீம் கமாண்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. லஞ்சு 3 மணிக்கு அவங்க என்ன நினச்சாங்க, போலீஸு இந்த சிஆர்பிஎஃப்னா இராணுவம்னா நைட்டு ஒரு 12-1 மணிக்கு வருவோம், ஒரு 2 இவங்க ஒரு மனசில் வச்சுருப்பானல, இந்த நைட்டு வந்து தான் நம்மள ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் நம்ம உஷாராக இருந்துட்டு அவங்களுக்கு தண்ணி காட்டணும் அப்படின்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பான் மசாலாலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஜாலியாக தூங்கிட்டு ஜாலியாக அளவலாகிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப 3:30 மணிக்கு மத்தியானம் உள்ளே புகுந்து ஒரு 70 பேர் சோழியை முடித்தாங்க. அதில் 36-40 பாடி ஐடென்டிஃபை பண்ணால் பல பேருக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாத அளவுக்கு பல பேர் உருகுலைஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. இதெல்லாம் பண்ண பிறகு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த அரசாங்கம் நம்மளை சாதாரணமாக டீல் பண்ணாது அப்படின்னு. இது இந்த ஃபுல் கிரெடிட் நமக்கு டவுட் இல்லை, அமித்ஷாவுக்கு தான் போகணும், உள்துறை அமைச்சருக்கு தான். ஏன்னா இதை வந்து ஒரு கன்விக்ஷனோட இந்த வேலையை செய்தார்கள். 2026 நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் இல்லாத நாடாக உருவாகணும், அந்த நாம் இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய வளர்ச்சி அந்த பகுதி மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்றைய நிறைவு செய்தியாக ரஷ்ய உக்ரைன் போர், அதாவது 2022 ஆரம்பிச்சிச்சு, ஆட்சி 3 வருஷம், அது இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. அதை வைத்து மிகப்பெரிய அரசியல் அதுவும் நடந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் கூட இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நிப்பாட்டினது ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நேற்றைய தினம் கூட ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வந்து ஆயில் வாங்குவதை உடனே நிறுத்துவதாக மோடி சம்மதம் தெரிவித்து விட்டார், அது ஒரு ப்ராசஸ், உடனே பண்ண முடியாது, ஆனாலும் அவர் நிப்பாட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசியிருந்தார். உடனே இந்திய தூதரகமும் அதை மறுப்பு தெரிவித்து எங்கள் மக்கள் நலனுக்கு எதுவோ அதை தான் இந்திய அரசு செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் நமக்கு இந்த ட்ரம்ப் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். டாரிஃப் இதெல்லாம் போட்டிருக்காரு, அதாவது சீரியஸாக ஏதோ இதுன்னு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு காமெடி பீஸாக மாறி இப்போ வந்து பொய்யெல்லாம் சொல்கிறது, நம்ம எது சொன்னாலும் இந்த உலகம் நம்மளை நம்பும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த காசா ஒப்பந்தம் நடந்தது, அமாஸ் ஒப்பந்தம் எகிப்தில், எகிப்தோட பிரைம் மினிஸ்டர் இருந்தார், இவர் இருந்தார். அதுக்கப்புறம் இட்டாலி இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு 7-8 பேரை கூப்பிட்டு வச்சுட்டாரு.
எல்லாரும் என்னை பற்றி சொல்லணும். இவர் தான் இந்த இந்த லிவிங்ஸ்டன் காமெடி வரும்ல, என்னமா கூறேன் கொடுத்த காசுக்கு மேலே கூறேன், அதே மாதிரி கொடுத்த காசுக்கு மேலே போனது இந்த ஷெரீஃப், ஷபாஸ் ஷெரீஃப், சபாஸ் அப்படின்னு அவரே வெக்கப்பட்டாருன்னா பார்த்தீங்க. அதான் ட்ரம்ப்புக்கே வந்து நோபல் பரிசுங்கிறது ஒரு நமக்கு பொறுத்தளவு ஒரு காலடியில் விழ வேண்டிய ஒரு பரிசு. அதை நான் கையால் கூட வாங்கக்கூடாது, நான் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே ஃப்ளைட்டில் வந்து அவர் கேட்குறாங்க, கூலாக பேசுகிறாரு. இது வரைக்கும் 7-8 போரை தடுத்து நிறுத்திருக்கேன். போரை நிறுத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 80-90 மில்லியன் மக்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கேன். ஒரு 90 மில்லியன் மக்கள் உயிரை காப்பாற்றின ஒரு ஆளுக்கு நோபல் பரிசுங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். அடுத்தது இப்போ ஆப்கான் பாகிஸ்தான் சண்டை தொடங்கியிருக்கு, இதையும் நிறுத்திடுவார், கொல்லப்படாதீங்க, இந்த போரெல்லாம் நிறுத்துறதுக்கு தானே இருக்கா. சரி, இப்போ 2 பேருக்கு யார் ஆயுதம் கொடுத்துட்டு இருக்கா? இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, இந்த உக்ரைன் ரஷ்யா போரிலே சிந்தக்கூடிய ஒவ்வொரு ரத்தமும் இந்தியா பெட்ரோலாக ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த காசு தான். அந்த காசை நிறுத்திட்டா இந்த ரத்தம் சிந்தாது. ரைட்டு, உக்ரைனுக்கு யார் ஆயுதம் கொடுக்கறது? நாங்களாவது பெட்ரோல் வாங்குறோம், அவன் அந்த காசை வச்சு, அவன்கிட்ட ஏற்கனவே இராணுவ தளவாடம் இருக்குது ரஷ்யா கிட்ட, இருக்கிறத வச்சே அவன் அடிக்க போகிறான். அதை விடு, ஏதோ நாங்கள் காசு கொடுத்து அதுக்கு பிறகு தான் அவன் மேனுஃபேக்சர்லாம் பண்ணது மாதிரி இவங்க ஒரு உருட்டு விட்டுறாங்க. நீ ஆனால் ஆயுதமாகவே உக்ரைனில் கொடுத்துட்டு. இவர் தான் சொன்னார், அந்த ஜெலன்ஸ்கி இவர் ஊருக்கு வந்தப்போ, அவர் இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டுலாம் இப்படி வர எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிறது மாதிரி எள்ளி நகை அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கு முன்னாலே பேசுனது. அப்புறம் சொன்னார், இஃப் வி ஆர் நாட் கோயிங் டு சப்போர்ட் யூ வித்தின் 1 வீக் வந்து நீ டெசிமேட் ஆகிடுவ அப்படின்னு சொன்னது யாரு? அப்படின்னா இவ்வளவு நாள் ப்ரொலாங் ஆகிறதுக்கு இதைத்தான் வந்து இந்த உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம செய்திகள் சிந்தனைகளில் பாலகோதமன் பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக சொன்னார், உக்ரைன் ரஷ்யா போர் எப்பொழுது நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன ஒரு வரி பதில், அமெரிக்கா எப்பொழுது நினைக்கிறதோ அப்பொழுது நிற்கும். அவ்வளோதான். ஏன்னா அந்த யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்துக்கிட்டு ஆயுதம் கொடுக்கறதே நீ எப்போ நிறுத்தினியா உக்ரைன்காரன், இனிமே என்கிட்ட ஒன்றும் சரக்கு இல்லைங்கன்னு ரஷ்யா சொல்கிறத கேட்டுட்டு அவன் இருக்க போகிறான். இந்த எகிப்து இதில் பேசும் பொழுது இந்த நான் சொன்னேனே ஹமாஸ் இஸ்ரேல் போர் ஒப்பந்தம் பிரதமரை கூட்டிருந்தாங்க, நம்ம பிரதமர். ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறப்ப இந்தியாவும் இருக்கணும். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எவ்வளவு உறவோ அதே அளவான உறவு பிரதமர் மோடிக்கும் நேதன்யாகு வேற ஒருத்தரை டெபியூட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நம்ம அது செட் பண்ணி சேர்ந்து இது பண்ணிட்டாங்க. அண்ணன் வந்துட்டாரு முதலே, ஏய் நான் வரேன், நான் தான் இந்த பிரச்சனை முடிச்சு வைப்பேன் அப்படின்னு அவர் ஒரு ஆளை டெபியூட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் பாலஸ்தீனத்திலேருந்து அதோடைய அதிபர் வந்திருந்தார், எகிப்து பிரதமர். இங்கேருந்து நம்ம வெளியுறவுத்துறை இணையமைச்சரை நினச்சிட்டு ஜெய்சங்கரை கூட அனுப்பலை. ஏன்னா நீ வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பேசினு இருக்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஒப்பந்த வந்து சரி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, ராகுல் காந்தி மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், கூப்பிடாத இடத்துக்கே அவர் போறாரு. இப்போ இவர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு அமெரிக்காவே வாப்பா அப்படின்னு. இவர் போயிருந்தாருன்னு வச்சுக்க, 2 பேரும் சும்மா ஏதோ பேசுறது மாதிரி ஒரு வீடியோ போட்டு கூப்பிட்டு மிரட்டினா, நான் மோடிய ஐயோ நான் உடனே நாளைக்கு செஞ்சிடறேன் ஏஜமா அப்படின்னு அவர் சொன்னாரு. அடிபணிந்ததா பிரதமர் மோடி அடிபணிந்தாரா அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் உடனே ஒரு ட்வீட் பண்ணுவார். இவர் உடனே சிலியோ பெருவோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் போய் இதைத்தான் நான் சொன்னேன், அமெரிக்கா என்றால் நடுங்குகிறார், சீனாவின் பெயர் சொல்லவே பதற்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி 4 இடத்துல பேசுவார். அதனால தான் மோடி என்ன பண்ணார், எனக்கு எப்போ உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ நான் அவனை பார்க்குறேன், அது வரைக்கும் நீ உருட்டினேரு. ஸ்டாலின் எப்படி உருட்டுறாரோ அவர் மாதிரி என்னை கண்டு அஞ்சுகிறது மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு அவர் எழுதுறாருல, அது மாதிரி நீனும் ஏதாவது உருட்டிட்டு போ அப்படின்னு. அவர் இப்போ அடுத்த எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டார். இது கொஞ்சம் ப்ராசஸ், அதாவது சொல்லி பார்த்தார், வாங்காதான்னு கேட்கல, நமக்கு வந்து வாங்கிடலாம். அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தில் அந்த கன்சம்ஷனுங்கிறது கொஞ்சம் குறையும் இல்லையா, அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அங்கே வாங்கக்கூடிய பேரலில் கொஞ்சம் அளவு குறைஞ்சிருக்கு. அதே வந்து நம்ம சொன்னதுனால தான் அப்படின்னா அவர் ஊட்டினார். நேற்று ரஷ்யாவுடைய ஒரு அமைச்சர் வந்திருந்தார், அவர்கிட்ட கேட்கும் பொழுது பனிலோவ் அப்படின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, சுதந்திரமான அரசு இங்கே நடக்கிறது, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஆட்சி இருக்கிறது, தைரியமான பிரதமர் இருக்கிறார், அந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்வார்,
இல்லை அழுத்தம் கொடுக்குறாங்களா யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவில்? பிரதமருக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் அவங்க நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்னு. அப்படி அதைத்தான் இப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலேருந்து இந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜெய்சங்கர் சொன்னது தான், எங்கள் நாட்டுக்கு எது தேவையோ எது சரியோ அதை மட்டுமே இந்த கவர்மெண்ட் செய்யும், யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியாது, நீ எவ்வளோ டேக்ஸ் வேணாலும் ஏற்று. இப்போ ஏன் சீனாவுக்கு ஏற்றலை இந்தியாவுக்கு மட்டும் ஏற்றலைன்னொன்னே இப்போ நான் சீனாவுக்கும் ஏற்றுறேன்னு நடுப்புற 2 நாளைக்கு ஆரம்பித்தார். சீனா அதை நான் எதிர்க்கு சந்திக்க தயாராக இருக்கிறேன், நீ ஏற்று, நீ என்ன ஆகுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படி. இப்போ என்னென்னா டாலருடைய மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய செய்தி என்ன தெரியுமா? அதாவது த பவர்ஃபுல் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு ரேங்க் இருக்குது, வெயிட்டேஜ் இருக்குது. நம்பர் 1 இடத்துல எப்பவும் போல் சிங்கப்பூர் இருக்குது, இன்னும் ஒரு சில ஃப்ரான்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது இருந்த இடத்திலிருந்து ஒரு 5-6 படிகள் குறைந்திருக்கிறது அமெரிக்கா. அப்படிங்கிறப்ப டாலர் மதிப்பு ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ரஷ்யாவோட டீல் பண்ணுறது டாலரில் இல்லை. இப்போ கோவங்கிறது அதுதான். இப்போ நான் ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்குறேன், அது டாலரில் வாங்குறேன்னதும் தாராளமாக வாங்கிக்கன்னு சொல்ல போகுது இந்த கவர்மெண்ட், அமெரிக்க கவர்மெண்ட். நான் அதை நாங்கள் செய்யறதில்ல, எங்களுடைய மதிப்பில் நம்ம யூபிஐயே 45 நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப எதுக்கு டாலரில் வாங்கணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த பவர்ஃபுல் அந்த பாஸ்போர்ட்டுங்கிற ரேங்க்லேயும் குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு நிறைய விசா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பிரெயின் ட்ரெயின் அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லி இப்போ ஜோஹோவுடைய தலைவர்லாம் சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கே அங்கே இருக்கிறவர்கள் இங்கே வந்தாலும் சரி அங்கே போக வேண்டும் அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் அதாவது கரெக்டாக இந்த செப்டம்பர் அக்டோபரில் தான் அட்மிஷன் அங்கே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. யூஎஸ் எப்போவும் நடக்கிறத விட இந்த தடவை அட்மிஷன் இந்தியா இதில் வேறு நாடுகளுக்கு அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னுங்கிறது மாறிட்டு இருக்கு சூழல். அதனால் இந்த பாச்சா பழிக்காது அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கும் தெரியும். அதனால் ஏன்னா நம்ம ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை வைத்து எதிர்கட்சிகள் அங்கே பல பிரச்சனையை தூண்டும். அதுக்கு அதாவது இது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் பேசினார் அப்படிங்கிறது. இன்னும் ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு மோடி, அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை முடிக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லை. அப்படின்னா என்ன, நான் நினச்சா அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது. சரி பண்ணி தான் பார்க்கலாம், உனக்காகவே பிரச்சாரம் பண்ணவர் அவர், நீ அவரை போட்டு பார்க்கணும்னு நினச்சா எங்கள் ஊர் செட்டியார் என்ன பண்ணுவார்னு எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு. அதான் நம்மளுடைய கணிப்பு, இன்னும் 2 வருடங்களில் அவருடைய இதே முடிஞ்சிடும் டென்யூர். பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய பிரதமரோடு பேசுகிறார். எந்த அளவுக்குன்னா நம்ம திராவிட பாரம்பரியத்திலே அவரும் வராரு, அவர் வேறு ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறாரு, அந்த யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லாத அவர் பையன் ஜூனியர் ட்ரம்ப்கிட்ட நீ பேசுனியான்னு கேட்குற அந்த வாய்ஸ் உட்பட வெளியில் வந்துருச்சு. அப்படின்னா என்ன, கம்பெனி டீலிங், அதுவே ஒரு சர்ச்சையானது. அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஆகவே இவருடைய சென்னை பாஷையில் சொன்ன அந்த ஊழ உதார் நம்மிடம் செல்லுபடியாகாது அப்படிங்கிறத மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. காரணம், நாம் வலுவாக இருக்கிறோம். வளர்ந்த நாடாக 2047 100வது ஆண்டு சுதந்திர ஆண்டை கொண்டாடும் பொழுது நாம் ஒரு வல்லரசு நாடாகவே உயர்ந்திருப்போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.